யாராச்சும் கொடுக்கணுமோ அவங்களுக்கு இந்த நகையெல்லாம் வச்சு கொடுத்துட்டு வந்துருங்க. அப்படின்னா தான் நைட்டு தூக்கமே வரும். இல்ல வனஜா, வேண்டாம், இதை நீயே வச்சுக்கோ. நான் வெளியே போய் யாரையாவது கேட்டு பாக்குறேன். யார்கிட்ட கேட்பீங்க? உங்க அக்கா தங்கச்சிக்கிட்டயோ உங்க அண்ணன் தம்பிக்கிட்டயோ போய் கேட்பீங்களா? சொல்லுங்க. அவங்களே என்ன சொல்லுவாங்க? இப்போ அவங்களுக்கு குடும்பமானதுல நீங்க செஞ்ச உதவி எல்லாம் நினைச்சு பார்த்து இந்தாங்கன்னு தூக்கி கொடுக்க மாட்டாங்க. உடனே உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இங்க வருமா அண்ணன் வந்தா தம்பி வந்தா இப்படி பணம் கேட்டான்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான், அதனால ஏன் பொண்டாட்டி நகை வாங்கி வச்சா பத்தாதா அப்படி இப்படின்னு அவங்க என்னை தான் பேசுவாங்க. அதனால நம்ம யார்கிட்டயும் கேட்க வேண்டாம். நம்ம கிட்ட இருக்க பொருளே போதும். உங்களை விட இந்த நகையெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது. இந்த நகையை நான் வெளியே போட்டுட்டு போய் சந்தோஷப்படுறதுக்கு ஆளும் இல்ல. புருஷன் கடனை முடிக்கிறக்கா இவருக்கு நகை வேணுமான்னு ஊர்வலகமே பேசும். அதனால நீங்க இதை வச்சு முதல்ல கடனை முழுக்கடிச்சிட்டு வாங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்பவுமே 10 ரூபா நம்ம கொடுத்து அவங்க செலவு பண்ணிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பொருள் உபயோகமாக தான் வாங்கி வைப்பாங்கன்னு எந்த புருஷனாக இருந்தாலும் பொண்டாட்டியை நம்பணும். ஏன்னா நாங்கள் ஆடம்பர செலவு பண்ணுவோம், பொம்பளைனா அது பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. பொம்பளைங்க எப்பவுமே 10 ரூபா மிச்சம் பண்ணவும் எங்களுக்கு தெரியும். அதே சமயம் 4 பேர் வந்தால் தாழ்ந்துடக்கூடாதுன்னு 4 பேருக்கு முன்னாடி செலவு பண்ணி அவங்க பார்த்துக்கவும் தெரியும். ஆடம்பர செலவு அவங்க வந்தா பண்றாங்க, இவங்க வந்தா பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அவங்க எல்லாம் வந்து ஐயோ நம்ம வீட்டுக்காரவி இல்லாதவன் நினைச்சக்கூடாது. கடனை ஒரு நாள் வந்து வாங்கி வந்த விருந்தாளிகளுக்கு நல்லபடியாக சமைச்சு போட்டு நல்ல விதமா அவன் புருஷன் நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லணும். அதனால தான் இவ இவ்வளவு செய்யறான்னு நினைப்பாங்க. அதுக்கோசரம் தான் நாங்கள் அந்த ஆடம்பர செலவு வந்து அவங்களுக்கோசரம் செய்யும். சரி வனஜா, உனக்கு எப்படியா